பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ பிடிச்சப்பெல்லாம் பேச மாட்டோம். வந்தால் வந்த ரேட்டுக்கு எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம். ஒரு சில பேர் வரீங்க என்னப்பாங்க, நாங்கள் ஒருத்தர் மட்டும் தான் செய்கிறோம், வசூல் பண்ணி செய்யலை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னா அவங்கெல்லாம் பார்க்கறதில்ல, கொஞ்சம் முன்ன பொண்ணு பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. குறைச்சே செய்வோம், குறைச்சே கொடு. நமக்கு அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக காட்டால் கூட அவங்க பேசுகிற பேச்சு பிடிக்காது, கொஞ்சம் நம்மளாம் விஷயத்தில் கொடுக்காத கூட போயிருக்கோம். கண்டிப்பாக 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 அது பேசுகிற பேச்சு இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் ஒரு வேலையாக தெரியுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறது சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது உங்களோட உழைப்பு எவ்வளோ உட்காந்து இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது வந்து அதை பேசுறீங்க, அதை பேசுறீங்க, ரொம்ப கொஞ்சம் இதாக பேசுறாங்க. செஞ்ச உழைப்பு இல்லாத மாதிரி பேசுறாங்க. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு சிலை உருவாக்குறது எவ்வளவு கடினம், அது வந்து அசால்ட்டா வாய் விட்டுறாங்க. அந்த வழி என்னங்கிறது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், அந்த உழைப்பு என்ன, அந்த கஷ்டங்கள் என்ன அப்படின்னு. ஆனா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அந்த சிலை சிற்பம் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. சிற்ப கலையாக்கி அதையே சேமா அதே சமமாக அப்படியே உருவாக்கி அப்படியே கொண்டு வரது பெரிய விஷயங்கண்ணா. இது வந்து இது எல்லாத்தினாலும் இதெல்லாம் முடிஞ்ச விஷயம் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் இது வந்து இருக்கிறதே மிக கடினமான விஷயம். மக்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கணும், நான் தான் ஆசைப்பட்றேன். உங்களுடைய தொழில் சிறக்கட்டும், உங்கள் சிற்பம் கலை அழகாகட்டும், உங்களுக்கு நிறைய பேர் வாங்கின மக்கள் இருந்தாலும் உங்களோட நல்ல மனசு சூப்பர்ண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? பிரபு. இங்கே சரி, கரெக்டாக சாப்பிட்டுக்கிறீங்க நேரம் நேரம் சாப்பிட்டுக்கிறீங்களாண்ணா? அது டைமுக்கெல்லாம் இது பண்ண முடியாது, இந்த வேலையில் டைமுக்கு சாப்பிட முடியாது கரெக்டாக. முகாமி இப்போ உட்காருக்கலாம், அது கஷ்டம், அது டைமுக்கு அமைஞ்சாது தான். சாப்பிட்ற டைமுக்கு போயிட்டோமா அது முகாமி மாறி போயிடும். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், யோசிச்சு தான் செய்யணும். ஓ சரி சரி சரி. அந்த மாதிரி செய்யலாம். அது வந்து சாப்பாடு டைமுக்கெல்லாம் இது பண்ண முடியாது, சாப்பாடு டைமு கிடையாது. ஒரு முகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முகத்தோட கலை வந்து மாறி போயிடும். நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு சேஞ்ச் ஆயிடும். நம்ம மைண்டில் யோசிச்சு வச்சிருப்போம், யோசிக்கும் போது அது இருக்குன்னே நான் பண்ணிட்டே இருந்தோம். சாப்பாடு போயிட்டோம், மறுபடியும் மைண்ட் மாறிடுச்சுன்னா மறுபடியும் உட்கார ரொம்ப கஷ்டமான, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான.